இதுவரை எங்க ஊர்ல பிரசிடண்ட் ரோகிணி ராஜ் இதுவரை எங்க ஆபீஸ்க்கு வரவே இல்லை. ஒரு ரசீது தீர்வு ரசீது எதுனாலும் போடனாலும் நாங்க அவரை பார்க்க முடிய மாட்டுக்கு. ஒரு கையெழுத்து வாங்கினாலும் கூட எங்களால முடிய மாட்டுக்கு. அவங்க வீடு கூட எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு முகவரி தெரியாத ஆள் வந்துட்டு போன மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு தினசரி பஞ்சாயத்து தலைவர் எங்க பஞ்சாயத்துக்கு வந்தே ஆகணும். எதனால வரல? இந்த பஞ்சாயத்து ஹவுஸ் பூட்டு போட்டு இருக்கு. இது பூட்டு போட்டு இருக்க பஞ்சாயத்து எங்களுக்கு எதுக்கு? இதுவரை வீடு கட்டின வீடுக்கு 10 வீடு கட்டிருக்காங்க. 10 வருஷ கணக்கில் ஆக போகுது. இவங்க வந்து 5 வருஷத்துக்கு முதல் இவங்க வந்தோடனே வீடு போட்ட இன்னும் தீர்வு ரசீது கூட போடல. இதுக்கு முதல்ல கேட்டு வீடு போட்டு பால் வருஷம் வீட்டுக்கு ரசீது வரும். இதுவரை ஒரு ரசீது கூட போட்டு கொடுக்க மாட்டாங்க. கேட்டனே நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்களாங்க. ஓட்டு எல்லாருமே ஓட்டு போட்டுதான் செய்வாங்களா? அப்படி விட நீங்க எவ்வளவு ஆட்சியில் இருந்திருக்கலாமே. ஓட்டு போட்டவங்க தான் செய்ய வேண்டிய. இன்னைக்கு ஸ்டாலின் 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஓட்டு போட்டவருக்கா ஸ்டாலின் மாசம் 1000 ரூபாய் கொடுக்காரு. மகளிருக்கு எல்லாத்துக்கும் தானே 1000 ரூபாய் கொடுக்காரு. இவங்க ஏன் அந்த வார்த்தை யூஸ் பண்றாங்க? ஓட்டு போட்டேன்னு யூஸ் பண்றாங்க. ஓட்டை வந்து அவங்களுக்கு விருப்பம் பிடிச்சவங்களுக்கு தான் போட்டு ஓட்டு போடுவோம். இதனால யாரும் எது சொல்லக்கூடாது. அவங்க வேலை எதோ அதைத்தான் அவங்க செய்யணும். இது வந்து அவங்களோட கடமை. எங்க ஊர்ல போர் ஏற்கனவே 2 போர் இருக்குது. ஒரு போர் வந்து புளிய மரத்தரசடிக்கு போகுது, ஒரு போர் வந்து மேலரசடிக்கு. எங்க ஊருக்கு வந்து 3 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருது. புளிய மரத்தரசடிக்கு டெய்லி தண்ணி போகுது. அதுல இன்னொரு போர் போட்டு அதை வந்து பிளாட்டுக்கு கொடுக்கறதா சொல்றாங்க. பிளாட் வந்து சியோன் நகருக்கு கொண்டுட்டு போய் பிரசிடண்ட் வந்து 8.25 ஏக்கர்ல இருக்கிறதுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்கறது கலையறாங்க. ஏன் கொடுக்கறாங்க, எது கொடுக்கறாங்கன்னு கேட்கல. அங்க 107 நம்பர்ல ஒரு பிளாட் கொடுத்து அந்த பிளாட்ல கொடுக்கறதுக்கு அலைஞ்சு அது அங்க பிளாட்ல கொடுக்க அலையவும் நாங்க மேலரசடி மக்கள்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணி அந்த குழாயை அதெல்லாம் மூடிட்டோம். திரும்ப போய் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் நாங்க பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். பெட்டிஷன் கொடுத்து வந்தப்போ இது வரைக்கும் ஒருத்தரும் ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியும் தெரியல. இப்ப வந்து மக்கள் கஷ்டப்படையில வந்து யாருமே உதவாதவங்க அன்னைக்கு வந்து ஓட்டு கேட்டு என்ன செய்ய போறாங்க? இதுக்கப்புறமா அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்களுடைய ஆதார் கார்டுல இருந்து ஓட்டர் ஐடி வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒப்படைச்சிட்டு இந்த ஊர் மக்களே செத்துட்டாங்கன்னு சொல்லி நாங்க ஒப்படைச்சிட்டு வந்துருவோம். எங்கள் ஊரில் வந்து தண்ணி பற்றாக்குறை ரொம்ப இருக்கு. ஏற்கனவே 2 நாளைக்கு ஒரு தடவை தான் எங்கள் ஊருக்குள்ளே டேங்கில் தண்ணி ஏற்றி ஊருக்குள்ளே தண்ணி விடுறாங்க பார்த்துக்கோங்க. இதுவே தண்ணிக்கு நாங்கள் சிரமப்பட்டு இருக்கிற நிலையில் ஏற்கனவே ஒரு போர் இங்கேருந்து கொண்டு போயிட்டாப்புல இன்னொரு ஊருக்குன்னு சொல்லி, அதுவும் சரி பக்கத்து ஊருக்குன்னு சொல்லி நாங்கள் விட்டுட்டோம். இதே போகிற பொதுமக்கள் கொடுத்தா பரவாயில்ல, ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு கொடுக்காங்க. ஃப்ளாட் போட்டு விற்கிறவங்களுக்கு இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து அடுத்து 3வது போரும் கொண்டு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எங்களால் கொடுக்க முடியாது. அதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்னா எங்கள் ஊருக்கே தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது. நாங்கள் எப்படி வெளியூர் கொடுக்க முடியும்? அடுத்த இடங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுக்க விரும்பலை. இதனால் காரணமாக நாங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து மனு சரியான முறையில் அவங்க ஆக்ஷன் எடுக்கணும். இல்லை அப்படின்னா லோக்சபா எலெக்ஷனை நாங்கள் புறக்கணிக்கிறோம். ஆதார் கார்டுலேருந்து எலெக்ஷன் கார்டு வரைக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் ஊரோட அடைக்க கொடுக்கணும்னு நாங்கள் அன்னைக்கு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. என்னன்னு கேட்டோம்னா பஞ்சாயத்து தலைவர் உங்களுக்கு நீங்க எங்களுக்கு எதுவுமே செய்யலன்னு நீங்க வந்து ஓட்டு போடல, நான் வந்து உங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுதாரு. நீங்க எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க? ஓட்டும் போடல ஒன்னும் போடல, நான் எதுக்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஒரு வீட்டு ரசீது கேட்டோம்னா நீங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடல, நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அவகிட்ட போய் கேளுங்க அப்படின்னு கேட்காங்க. பொண்டாட்டி ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டி இல்ல புருஷன் தானே போய் கேட்கணும். பொண்டாட்டி போய் ரசீது கேட்டா உங்க புருஷன்கிட்ட கொடுத்தாச்சுங்க. புருஷன்கிட்ட போய் கேட்டா பொண்டாட்டிட்ட கேளுங்க. அப்ப யாரு போய் கேட்க? அவங்க பிள்ளைய போய் கேட்க முடியுமா? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. இதெல்லாம் எங்க அரசடி மக்களுக்கே தண்ணி காணாத தண்ணிக்கு ரொம்ப வசதி கம்மி. கான் வசதி பண்ணல, சுகாதார கேடு இருக்கு. டேங்கு சிண்டெக்ஸ் டேங்கு மற்ற டேங்கு தண்ணி எல்லாம் கழுவி கிளீன் பண்ணல, பிளீச்சிங் போட்டு முன்னாடி உள்ள பிரசிடண்ட் தலைவர்கள் எல்லாருமே 3 மாசத்துக்கு ஒருக்க பிளீச்சிங் போட்டு கிளீன் பண்ணி கழுவி விடுவாங்க. இது இந்த வட்டம் வந்த பஞ்சாயத்து தலைவர் எந்த இதுவுமே செய்யல. அவருடைய சுயநலத்துக்கு யாரு கம்பெனி கட்டுறாங்க, யாரு பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டுறாங்க அவங்களுக்கு நான் ரசீது போட்டு கொடுத்து பணத்தை வாங்குறதுக்கு தான் ரெடி பண்றாரு. ஊர்ல உள்ள கிராம மக்களுக்கு யாருக்குமே பஞ்சாயத்து ரசீதோ யாருக்குமே எதுவும் கேட்டாலும் தரமாட்டுக்காப்ல. நீங்க வீடு கட்டணவங்களுக்கு பணம் எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு அப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு. உழைச்சி வீடு கட்டுறவனுக்கு எப்படி பணம் வரும்? மோடி திட்டத்தில் கொடுத்த வீட்டுக்கே தீர்வு ரசீது கொடுக்க மாட்டேங்காரு. கவர்மெண்ட் அப்ரூவ்டு போட்டு கவர்மெண்ட் எல்லாமே இது பண்ணி செஞ்சு கொடுக்கு. அப்படி போட்ட வீட்டுக்குமே ரசீது கொடுக்க மாட்டேங்காரு. இதை கண்டிப்பான முறையில் இது ஆக்ஷன் எடுக்கணும், இல்லாட்டா நாங்கள் மறுபடியும் போராட்டம் பண்ணுவோம். இந்த 7 ஊர் இதுதான் மெயின் ஊர். மேலாடசி பஞ்சாயத்துனா இதுதான் மெயின். நாங்கள் இன்னைக்கு மோடி திட்டத்தில் போட்டிருக்கோம். 2022 31/10 அன்னைக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன்.
இந்த நாளும் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரு தீர்வு செய்து கொடுக்க முடியாது. இத்தனைக்கும் வீட்டு பத்திரம் இருக்கு, பட்டா இருக்கு, மோடி திட்டம் இது 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 இருக்கு, ஒரு கார்டு தீர்வு செய்து கொடுக்க மாட்டேங்காங்க. இது எதுக்காக இப்படி செய்தாங்க? கூழும் சரியில்லை. எங்கள் ஊருக்கு ஒன்றுமே செய்யலை. ஏன்னா பேச்சுக்கு மேலாளர் செடி பஞ்சாயத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.